இந்த பதிவை ஆழமா 30 நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாயப்பா மீது நம்பிக்கையை வைத்து கேட்கும்போது ஒரு பெரிய ரகசிய பாடமே இந்த பதிவில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களை இவர்கள் தொடர்ந்து தாக்கும் போதும் அழிக்கும் போதும் இந்த வார்த்தையை நினைத்தால் எங்கே இருந்தாலும் அந்த கடவுள் ஓடோடி வந்து உதவி செய்வார். 100க்கு 100 முன்னோர்கள் செய்த பாவத்தோடைய வினையத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம். அந்த பரிகாரத்தை செஞ்சா இந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுவே உங்களது கடைசி தாக்குதல். நிச்சயமாக நீங்க நிலை குலைஞ்சு போவீங்க. ஆனாலும் சாயப்பாவோட சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தி நம்மிடம் வருவதற்கு அவரே இந்த பதிவின் மூலமா சில கட்டத்தை சொல்லியிருக்காரு. உங்கள் கையில் கட்டப்பட்ட கயிற்றின் சக்தியை இப்போ வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலை. அதை தெரிஞ்சாதான் உங்கள் கையில் கட்டப்பட்ட அந்த கயிறோட சக்தி இன்னும் அமோகமாக வேலை செய்யும். இனி காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்ற நிலை வரும்போது உங்கள் மனதிற்குள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அவர் உங்ககிட்ட வரப்போறாருன்னு அர்த்தம். உங்க பலத்தை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்க வாழ்றீங்க. அதுதான் சாயப்பாவுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்குது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவில் சொல்லப்பட்டதை அத்தனையும் முழு மனதுடன் செய்தால் அடுத்த 48வது நாட்களில் வாழ்க்கையில் உங்களை அசைக்க ஒருவனாலும் முடியாது. இது அந்த சாயப்பா மீது சத்தியம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் எது நம்மளை தொடர்ந்து தாக்குது, தாக்குனதுக்கு அப்புறம் எது நம்மளை தொடர்ந்து அழிக்குது? இங்க கடவுளை வணங்கியும் வாழ்க்கை இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? ஸோ நான் எங்க என்னோட வாழ்க்கையை மிஸ் பண்ண, எதனால என்னோட வாழ்க்கை கண்ட்ரோல் இல்லாம தொடர்ந்து ஒரு அசுர அழிவை தந்துக்கிட்டு இருக்குது? தடுத்து நிறுத்த என்னென்னமோ செஞ்சோம், தடுக்க முடியல. இறைவனை வணங்குற, நிறைய நல்லது நினைக்கிற, நிறைய பேருக்கு உதவி செய்கிற, ஆனால் நிறைய பேருக்கு உதவி செஞ்சா கூட அப்பொழுதும் என்னுடைய பெயர் மோசமாகவே சித்தரிக்கப்படுது.
வாழ்வதற்கு எந்த இடம் ஏற்ற இடம்னு இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறேன். ஆனாலும் எந்த இடமும் எனக்கு அழிவை மட்டும்தான் தருது, வாழ்க்கையில் பூர்த்தி ஆகலை. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய துக்கம் எவரோ பறித்து விட்ட மாதிரி இருக்குது. ஒரு உண்மையாக கோபப்படக்கூட முடியல, அழுவதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லை. தொடர்ந்து ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலை தொடருச்சுன்னா நான் எதுவும் செய்யாமலே என் உயிர் என்னை விட்டுட்டு போயிடுமோன்னு சொல்லி பயம் எனக்கு அதிகமாக இருக்கு. இதில் இருந்து மீள்வதற்கு நான் என்ன முயற்சி செய்யணும்? இதுவரைக்கும் நான் பல முயற்சிகள் செய்தும் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல. எனக்கு உண்டான வழிகளை சாயப்பா என்ன சொல்ல வைக்கிறாருன்றத நான் அந்த பதிலை கேட்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய ஒரு பெரிய ஆடியோ, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 ஆடியோஸ் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அழுத மாதிரி சிம்பிள்லாம் போட்டு. இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா முயற்சி செய்தும் எந்த நல்ல முடிவும் அங்கே கிடைக்கல அப்படின்னும் போது எல்லோருக்குமே அந்த நம்பிக்கையை இழந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையை இழக்க நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், துரதிர்ஷ்டங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் இருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு திருப்ப நம்மளை தாக்கும். இப்போ நம்மளை ஒருத்தன் தாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி அவனை தாக்க முடியும். 2 பேர் நம்மளை தாக்குறான் அப்படின்னா திருப்பி நம்ம தாக்க முடியும். ஏன்னா உயிர் எங்கே போயிடுமோன்னு சொல்லி ஒரு அசுர பலம் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் நம்மளை அட்டாக் பண்ணனா நம்ம செத்துடுவோமோன்னு சொல்லி எதிர்கொண்டு தாக்குவோம். அந்த பலம் இருக்கும். நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். என்ன தெரியுமா? ஏகப்பட்ட பிரச்சனைகளை இருக்கும்போது நாம் அதுக்கு தீவிரமாக செயல்பட்டு வெற்றி அடைஞ்ச உடனே நானா இப்படி பேசினேன், நானா இப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு விதமான ஒரு உற்சாகம் இருக்கும். நான் எவ்வளோ சாஃப்டாக இருந்தேன், நான் எப்படி எரிமலை மாதிரி வெடிச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன்னா உயிரை காப்பாற்றிக்கவும் தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக்கவும் இறுதி கட்டம் இதுதான் அப்படின்னும் போது நமக்கு உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பலம் அந்த இடத்துல பேசும். இப்போ 2 பேர் இல்லை 20 பேர் தாக்குனாங்க, அட்டாக் பண்ணாங்கன்னா அது நம்மளால் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி பில்டராக இருந்தால் கூட ஃபேஸ் பண்ண முடியாது. அவங்க அட்டாக் பண்ணும்போது இவர் வேறு வழி இல்லை, விழுந்து தான் ஆகணும். அப்போ 20 பேர் தாக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கும்போது என்னதான் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த தாக்குதலை நம்ம முறியடிக்கவே முடியாது. அவங்களா விட்டுட்டு போனாதான் போக முடியும். ஒன்று அந்த 20 பேர் கொண்ட கும்பலை நாம் எதிர்த்து தாக்கணும், இல்லை அவர்கள் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்போ அது 20 பேர் கொண்ட தாக்குதல் சொன்ன இல்லையா, 1 2னா ஆப்போசிட் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் 5க்கு மேற்பட்டவர்கள், 20க்கு மேற்பட்டவர்கள், 40க்கு மேற்பட்டவர்கள் தாக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அந்த தாக்குதலை
நடத்துகிறவங்களுக்கு நம்ம ஆதரவு தரணும். எது இப்போதைக்கு ரியலாக இருக்குதோ, எது இப்போதைக்கு எந்த சூழ்நிலையை தாங்கிக்கணுமோ அந்த சூழ்நிலையை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் உங்களை தாக்கும். ஆனால் உங்களுக்கு உயிர் இருக்கும், உணர்வு இருக்கும், அடி நிறையவே பட்டிருக்கும். ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடைசி தாக்குதல். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லாஸ்ட் தாக்குதல். அப்போ இந்த தாக்குதல் எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, ஒன்னால் இந்த 20 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை தாக்குறாங்க. இப்போ இதே 20 பேர் கொண்ட கும்பல் இவங்களுக்கு சம்மந்தப்படாதவங்களை தாக்க மாட்டாங்க. அப்போ அந்த 20 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க உங்கள் வாழ்க்கையோட. அப்போ அந்த 20 பேருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பல கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவமானத்தையும் கண்ணீரையும் நீங்கள் கொடுத்ததால் அவர்கள் அவர்களுடைய பழிகளை தீர்த்து கொண்ட நேரமாக இறுதியான ஒரு போர் அப்படின்னும்போது, அந்த போர் எப்படி உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா வார் எப்படி இருந்ததுன்னு. லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு உயிர் சேதம், எத்தனை குழந்தைங்க, அது சொல்ல முடியாது, அந்த வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத அளவுக்கு மிக பெரிய கொடூரம்லாம் அந்த ஸ்ரீலங்கன் வாரில் நடந்துச்சு. அந்த பிரபாகரன் அவர்களை பிடிக்கும்போது எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள் தான் அந்த அந்த அங்கே இருக்கிறவங்க டார்கெட் பண்ணாங்க. அதை நினச்சாவே நம்ம ஈரை கொலை நடுங்கும். அவ்வளவு மோசமான ஒரு விஷயங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்தது. இறுதி கட்ட போர். அப்போ அந்த போர் நடக்கும்போது பெருசாக முடியல, இதில் ஆகலை. ஏன்னா ஆப்போனண்ட்டும் ஆப்போசிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததால் ஒரு ஸ்டேஜில் இவங்க கை குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க கை அதிகரிச்சது. இந்த போர் நல்லதா கெட்டதான்றது இல்லை, ஆனால் அங்கே அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் பலிகாடாக்கப்பட்டார்கள். அந்த ஒரு விஷயத்தை எந்த மனுஷனாலையும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனாலையும் அதை கேட்டாலே ஈரக்கொலை நடுங்கும். உங்களுடைய பார்வையில் அந்த உங்கள் மனநிலை அப்போ எப்படி இருந்ததுன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி துரோகம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செய்வதும், நாம் அந்த மாதிரி கொடூரமான மனுஷங்களாக மாறக்கூடாதுன்றதுலையும் நாமளும் தீவிரமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சர்வே சொல்லுது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சைக்கோ இருக்கும். அதை அதிகரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவுகளை அது நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ நம்ம மனசை என்றைக்குமே அமைதியான முறையில் வச்சிருந்தா அங்கே இருந்து தப்பிச்சுக்கலாம். பட் நம்ம மனசை அழப்பாய விட்டால் உண்மையிலே சொல்கிற நாமளும் சைக்கோ வெறிப்பிடித்த மனிதர்களாக மாறிவிடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அது 20 பேர் கொண்ட கும்பல் தாக்குதுன்னும் போது ஒரே விஷயம், அதை எதிர்த்து போராட முடியாது. முதல் பாயிண்ட்டை அங்கே தான் நிற்கணும். அதற்கப்புறம் நான் இறைவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவா இந்த கடும் துன்பத்தையும் சித்திரவதையையும் நான் அனுபவித்துக் கொள்கிறேன், என்னை மன்னிச்சிடு. புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிடு. உங்ககிட்ட அந்த பரிதாபத்தை தேடாம ஒரு நியாயத்தையும் நீதியையும் அங்கே கடவுள்கிட்ட சொல்லுங்க. ஸோ இப்போ பொழைக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பார்க்கணும். என்னை இப்படி அட்டாக் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு பரிதாபத்தையோ ரெண்டாவது இவங்களெல்லாம் நான் திருப்பி பழி வாங்குவேன்னு சொல்லி அந்த வார்த்தைகளோ பேச வேண்டிய நேரம் இல்லை. அதை நீங்கள் இந்த துன்பத்தில் இருக்கும்போது மறந்துடணும். அப்போ எதை சொல்லணும்? இறைவா, கடவுளே, சாயப்பா, என்ன உங்கள் வார்த்தைகள் வருதோ, கடவுளை பற்றி எந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் அவரை வணங்குறீங்களோ
அதன்படி வணங்குங்க. இறைவா என்னை மன்னிச்சிடு, இவங்க இத்தனை பேருக்கு நான் ஒரு துன்பத்தை கொடுத்துருக்கிறதுடைய அந்த அவங்க ஏற்றுக்க முடியாமல் என்ன அவங்க இப்படி சித்திரவதை செய்கிறாங்க. அதனால் என்னை நீ மன்னித்திடு, உன்னுடைய நீதியை நிலைநாட்டினதற்காக நன்றி. சொல்ல முடியுமா தைரியமா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தால் பத்தாது, சொல்ல முடியுமா? இப்போ நான் திரும்ப சொல்கிறேனே, ஆறுதல் சொல்கிறதுக்காக அன்பே சாயில் நான் பேசலை, நியாயத்தையும் நீதியையும் சொல்கிறது தான். இப்போ இந்த 20 பேருக்கு நான் எங்கே துரோகம் செஞ்சேன்னு சொல்லி எதிர்கேள்விகளை கேட்கலாம், இல்லை ஒரு குழப்பத்திலையும் ஒரு பயத்திலையும் நீங்கள் நினச்சிக்கலாம். நீங்கள் இப்போ செய்யலை, இதற்கு முன்னாடி இதற்கு முற்பிறவியில் நீங்கள் செய்த ஒரு மோசமான சம்பவத்தால் இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதாவது அடிக்கடி ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போதோ, ஒரு குறி கேட்கும்போதோ, ஒரு கிளி ஜோசியம் கேட்கும்போதோ, அப்போ அவங்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? முன்னோர்கள் செய்த சாபம், முன்னோர்கள் செய்த பாவத்தால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு விரிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாமா? இங்கே பாருங்கள், அந்த அன்பே சாயில் சும்மா நமக்கு தேவையானது இருக்குதா, இல்லைப்பா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு விஷயத்தை முழு கவனத்தோட செய்யாமல் போனீங்கன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் இருக்குதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தாமல் அவசரப்பட்டு அதை பாதியில் முடித்து அதுக்கு உண்டான ரிசல்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணதனோட இதுதான் இப்போ வரைக்கும் அதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதனால் ஒரு பதிவை கேட்கும்போது முழுசாக கேளுங்க. அப்போ முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவாக தான் நீ இப்படி இருக்கிறியானா 100க்கு 100 உண்மை. அவங்க சொன்னதில் எந்த விதமான ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அவங்க ஒரு ராங் கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு இப்போ நிற்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு 3 குழந்தைங்களோ 2 குழந்தைங்களோ வச்சுக்கலாம். அந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னொரு குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப டாப் லெவலில் ரிச்சஸ்டாக இருக்குது. அந்த ரிச்சஸ்டான இருக்கக்கூடிய, அதாவது பணக்கார தன்மையோடு இருக்கக்கூடிய உங்கள் கூட பிறந்தவர் உங்களுக்கு எந்த விதமான உதவியையும் செய்யலை, ஆனால் அவர் ஊருக்கே உதவி செய்கிறார். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வறுமையின் பிடியில் இருந்தும் அவர் உங்களுக்காக எந்த இடத்துலையும் நிற்கலை. உங்களுக்கு அடிக்கடி ஒரு சில கோபமும் வரும். கூட பிறந்தவன் தானே, ஒரு உதவி செய்யலாம்ல, என்னை தூக்கி விடலாம்ல அப்படின்னு. ஆனால் உதவிகள் செய்ய மாட்டார். ஆனால் ஊருக்கே உதவி செய்பவராக கூட இருப்பார், ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். அப்போது இந்த கன்ஃபியூஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் அங்கெல்லாம் போய் கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க முன்னோர்கள் செய்த பாவம் உங்களை தாக்குது. சரி, முன்னோர்கள் செய்த பாவம்னா ஏன் உங்களை மட்டும் தாக்கணும், ஏன் கூட பிறந்தவங்களை தாக்கலை? என்ன பதில்? நாம் என்ன பண்ணுறோம், எல்லாமே மற்றவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறோம். அது ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் அப்படின்றது இல்லை. அதனால் யாருக்கிட்டையாவது கேட்டால் கூட ஆமாப்பா முன்னோர்கள் செஞ்ச பாவம், அதனால தான் எனக்கு இப்படி இருக்க அப்படின்னு. சரி, என்ன பண்ண போகிற? அதுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பரிகாரம், அதெல்லாம் செஞ்சிட்டா அந்த பாவம் போயிடுமா? காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதால முன்னோர்கள் செய்த பாவம் கடியுமா? சொல்லுங்கள். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களும் கூடுதலாகிடுச்சு. அப்போது மனசில் ஒரு பயம் நீக்குவதற்கு, ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு தான் இந்த பரிகாரம். காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டேன்ப்பா, என்னோடய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு
உன் மனசு நினைக்கும் போது உனக்கு புதுசாக ஒரு தைரியம் பிறக்குது. இப்போது கையில் கயிறு கட்டினா அந்த கயிறுக்கு வேல்யூவா? கயிறுக்கு வேல்யூ இல்லை. கயிறு தான். கயிறுடைய மூலப்பொருள் பஞ்சு மூலமாக திரிச்சு வந்தது தான் கயிறு. அப்போது கயிறு தான் சாமியா? இல்லை. அந்த கயிறை கட்டினதுக்கு காரணம், அந்த கயிறு கட்டப்பட்டு உள்ளது எதற்காக? நீ பயத்திலேயோ இல்லை நீ தோல்வியிலேயோ அவமானத்திலேயோ இருந்தோ காப்பாற்றிக்கொள்ள இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கயிறை, மந்திரிக்கப்பட்ட கயிறு, இது உன் கையில் இருக்கும் வரை உன்னை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை உன் மனசில் விதைச்சிட்டாங்க. அப்போது கட்டப்பட்ட கயிறை அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வு வரும், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மந்திரிக்கப்பட்ட கயிறு என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான தொல்லையும் எந்த விதமான துக்கமும் எந்த விதமான எதிரிகளும் எனக்கு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த கயிறை கட்டும்போது, அந்த கயிறை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அந்த காலத்தில் பெரியவங்க கொண்டு வந்தாங்க. அது எனக்கு வியாபாரமாக போயிடுச்சு. அது போகட்டும், அது விட்டுலாம், அது டாப்பிக்கே வேறு. அப்போ என்ன ஆகுது? முன்னோர்கள் செய்த பாவம், அதற்கு செய்த பரிகாரம், இது தீர்வா? அப்போது இந்த விஷயத்தை நாம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படும். புரிஞ்சுக்கோங்க, இன்னும் நம்பிக்கை ஏற்படும். அதாவது உன்னை காப்பாற்றுவதற்கு ஒருவனும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ். ஆனால் அந்த நெகட்டிவே பாசிட்டிவாக மாறும். இனி காப்பாற்ற ஒரு பயம் இல்லை, நானே எழுந்திருச்சு நின்று ஃபைட் பண்ணி தான் என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு நிலை அங்கே வரும்போது மனுஷன் ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அந்த அடி எடுத்து வைக்கும்போது ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு, வேற வழி இல்லை, அடுத்த அடி எடுத்து வை, இப்பயும் இப்படி தான் இருக்குமா, பயமாக இருக்குதுன்னு, வேற வழி இல்லை, உன்னை ஒருத்தவனும் காப்பாற்ற வரல, நீ ஹெல்ப்னாவே அவன் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டானுங்க. நீ இருக்கிற தெருவில் அவன் பல வருஷமாக சொந்தமாக வீடு வாங்கியிருந்தாலும் நீ இருக்கிறன்றதுக்காக உன் ஊர்லேயே அவன் குடியில்லை, வேற ஊருக்கே போயிட்டான். அப்போ அந்த மாதிரி உதவிகள் செய்வதற்கு ஒருவனும் இல்லை, உன்னை பார்த்தாவே ஓடுறானுங்க. அந்த நிலைமையில் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஓகே, ஒரு பையன் வரமாட்டான், இனி நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது ஏன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் பிறக்கும். உன் வாழ்க்கை உன் கையில். இப்போ பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை உன் கையில் சொல்கிறோம். அதாவது என் வாழ்க்கை என்னை காப்பாற்றுறவன் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? மனசில் நினைக்கிறோமா இல்லையா? அப்போது ஒருத்தவனும் காப்பாற்றலன்னும் போது என் வாழ்க்கை என் கையில் அப்படின்ற ஞானம் பிறக்குது. சொல்கிறாங்க தெரியுமா, கஷ்டப்படும் போது தான் கடவுள்கிட்ட நெருங்க முடியும், கடவுள்கிட்ட நெருங்கும் போது தான் ஞானமே பிறக்கும். ஸோ இந்த ஞானத்தை அமெரிக்கன் யூனிவர்சிட்டியோ இல்லை வேறு யாருமே சொல்ல முடியாது. இந்த ஞானம் உனக்காக கிடைக்கணும். அந்த ஞானம் எப்போ கிடைக்கும்? கஷ்டம் வரும்போது, கடவுளை நெருங்கும்போது. கடவுளுடைய மௌனம் பல அர்த்தத்தை உனக்கு கொடுக்கும். அந்த ஞானத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கை சிறப்பாக இங்கே இருக்குது. சரி, இது புரிஞ்சுக்கோங்க. அப்போது முன்னோர்களுடைய சாபம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னா, என்னுடைய பசியை நான் தான் சாப்பிட்டு தீக்கணும். எனக்கு பசிக்குது அப்படின்னா, எனக்கு அன்பானவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு அம்மா சொல்கிறாங்க, தம்பி உனக்கு பசிக்குது, இப்போ உனக்கு கையில் சாப்பாடு இல்லை, ஆனால் உன்னோட பசியை இந்த அம்மா தாங்க மாட்டேன், இருப்பா நான் ஒரு வீடியோ காலில் நான் உனக்கு ஒரு வீடியோ கால் அனுப்புகிறேன், அப்போ பசி தீரும் அப்படின்றாங்க. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல புளிச்ச மாவு தோசையில் நல்ல வெங்காய சட்னி நல்ல எண்ணெயை ஊற்றி, இங்கே பாருப்பா இந்த சாப்பிட்டேன், அம்மா சாப்பிட்டேன் 4 தோசை, உனக்கு பிடிச்ச வெங்காய சட்னி
நல்லா தோசை மாவு ரொம்ப புளிச்சு இருக்குது, கொஞ்சம் கருப்பாகவும் இருக்குது, நல்ல முறுவலான சூப்பரான ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ பசி தீர்ந்துருக்கும். ஏன்னா நீ பட்டினியாக இருக்கிறது இந்த அம்மாவால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்புனாங்கன்னா இப்போ எனக்கு பசி அதிகரிக்குமா இல்லை பசி தீந்துடுமா? அப்போ எனக்கு என்ன பண்ணும்? பசி தீராது, பசி அதிகரிக்கும். ஏன்னா என்னுடைய அந்த ஃபீலிங்ஸ் அங்கே சாப்பிடும்போது அந்த பசிக்கு உண்டான அந்த இடம் இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக வேலை பார்க்கும். அப்போது என்னுடைய பாவத்தை நான் தான் தீர்க்கணும். ஸோ என்னோட முன்னோர்கள் செய்த பாவத்தை நான் ஏன் சுமக்கணும்? கடவுள் அப்படிப்பட்டவரா? அப்போ இந்த பசிக்கு அதுக்கு தான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும், எனக்கு தலைவலிச்சா நான் தான் அனுபவிக்கணும். ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தீருன்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஓகே எல்லாரும் இருக்காங்க, நமக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு தாட் வரும், அவ்வளோதான். அப்போ முன்னோர்கள் செய்த பாவத்தை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தப்பாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்கிறாங்களே, இது ஒரு வகையில் உண்மை. இன்னமும் சொல்லணும்னா இது 100க்கு 100 உண்மை. ஆனால் இது உண்மையும் இல்லை. என்ன ரொம்ப குழப்புறேன்னா, ஸோ நாம தான் அந்த முன்னோர்கள். இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ நீ முன்னோர்கள் செய்த பாவத்தால் தான் உன்னோட வாழ்க்கை இப்படி மோசமாக போயிடுச்சுன்னு. அந்த முன்னோருன்றது நான் தான். இதுக்கு போன ஜென்மத்தில் நான் தான் அந்த பெரியவராக இருந்தேன், நான் தான் பாவத்தை செஞ்சேன். அந்த பாவத்துக்காக தான் நான் பிறந்தேன். அதை எதிர்த்து நான் சண்டை போடுறேன், அதை எதிர்த்து நான் வாதாடுறேன். புரியுதா? அப்போ முன்னோர்கள் அப்படின்றது யாருன்னா நான் தான். ஏன்னா நான் தான் பிறந்தேன், நான் தான் வாழ்ந்தேன், நான் தான் இறந்தேன். இறந்த நான் திரும்பவும் பிறக்கிறேன். பகவத்கீதையில் அழகான ஒரு விஷயம், உன்னுடைய ஆத்மாவை யாராலையும் அழிக்கவோ வெட்டவோ அதை கரைக்கவோ முடியாது. உடம்புக்கு எப்படி ஒரு ஷர்ட்டை நம்ம தினம் தினம் போடுறோமோ அதே மாதிரி தான் ஆன்மா ஒரு உடலுக்குள்ளே போகுது. அது அந்த உடல் மண்ணுக்குள்ளே போனவுடனே அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு பிரிஞ்சு வேறு உடலை தேடி போகுது. அப்போது எங்கே போகணும் எங்கே வரணும்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகார மையம்தான் கடவுள். அந்த அதிகார மையம்தான் தீர்மானிக்குது நீ எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு. அப்போ உன்னோட வாழ்க்கையில் இவ்வளவு பேர் உன்னை எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா பாவம் நீ. ஆனால் இதை உணராமல் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டது இருக்க தானே தவிர அந்த ஃபீலிங்ஸில் உண்மையான விஷயத்தை ஏற்றுக்கிட்டா இப்போ அடி வாங்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி இறைவா என்னை இந்த நீதியை நிலைநாட்டினதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த இறைவனை இறங்கி ஓடோடி என்னுடைய குழந்தை திருந்திடுச்சு. இனி இந்த குழந்தையோட உடம்புல ஒரு கீறல் கூட நான் விழ அனுமதிக்க மாட்டேன்னு. அதான் நான் சொன்னேன், இது கடைசி தாக்குதல், இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மட்டும் தாங்கிக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். இது சொன்னதற்கு காரணமே இதனால தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரியான மனநிலையை கொண்டு சேர்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் புதுசாக ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வரும். அது யார் கொண்டு வருவார்னா கடவுள். ஏன்னா இப்போ உங்களை தாக்குறத நினச்சி நீங்கள் வருந்தலை, உங்களை தாக்குறத நினச்சி நீங்கள் வருந்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அது பலனளிக்காது. அந்த சாய்ராமுடைய கேள்வியில் 1000 பதில் 1,00,000 பதில் நம்ம சொல்லலாம். முயற்சிகள் செய்தும் எனக்கு எதுவும் கிடைக்கல, எங்கே போகிறதுன்னு தெரியலன்னா இப்போ வரைக்கும் அவங்க அந்த ஒரு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. அடி வாங்கிட்டோமே, வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருக்குது,
ஸோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பட் இன்னைக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு. அடுத்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிப்பாருங்க. ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். என்ன வார்த்தை? நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். கடவுளே நீதியை நிலைநாட்டினதுக்கு நன்றின்னு ஒரு பெரிய வார்த்தை சொன்ன இல்லையா? அந்த வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மனுஷன் வலியை கொடுக்குறானோ அந்த மனுஷனை பகைத்து கொள்ள வேண்டாம். அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரு புது நம்பிக்கை வரும். எப்படி தெரியுமா? நம்மளுடைய உடம்பு எவ்வளவோ பலகீனமாக இருந்தாலும் திடீர்னு உடம்புக்கு ஒரு பலம் வருவதை பிறரால் உணர முடியாது, நம்மால் உணர முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இன்னொரு தாட்டு வரும். ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி நமக்கு கிடைச்ச மாதிரியும், அதன் மூலமாக நம்ம வாழ்க்கை மாற போகுதுன்ற மாதிரியும், நாம் போகிற பக்கம் எல்லாம் நம்ம சாய்ப்பாக இருக்கிறாருன்ற மாதிரியும், நம்மளுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் ஒரு அனுபவத்தையும் ஒரு வாழ்க்கைக்கு உண்டான வெற்றி செய்தியையும் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்கள் காதுக்கும் உங்கள் மனசுக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மொத்தம் 3 பகுதியாக கொண்டு வந்திருக்கோம். முதல்ல அந்த பிரச்சனையை பற்றி கேள்வியை சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, நம்ம மனநிலை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய மிகப்பெரிய பலம் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லியும், அதன் மூலமாக இழந்து போன அத்தனையும் உங்களால் பெற முடியும் அப்படின்ற ஒரு 3 பகுதியாக இந்த பதிவில் நாம் கொடுத்துருக்கோம். இது திரும்பவும் சொல்கிறேன், வழக்கம் போல் சொல்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். நான் இனிமேல் இது முக்கியமான பதிவு நான் சொல்ல மாட்டேன். அப்போ இது முக்கியமான பதிவுனா நேற்று இரவு கொடுத்த பதிவு சும்மா நகைச்சுவை பகுதியா? ஸோ எல்லாமே முக்கியமான பதிவுகள் தான். இதை கேட்கும்போது கடவுள் உங்களுடன் இருப்பார் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா.